ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் தான் இருக்கோம். திருச்செங்கோட்டில் நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் கருப்பனா ஹோட்டல். ஓகேங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்டானாக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. நீங்களும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நீங்கள் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பன் பரோட்டா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரெஃபர் பண்ணாங்க. என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் உள்ளெல்லாம் போயாச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மெனு கார்டெலாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு பன் பரோட்டாவையும் கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பன் பரோட்டா செய்யும் போதே நம்ம போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ ஓகேங்களா, ஆனால் முடியல. ஓகேங்களா, அப்படியே நம்மளும் கையை கழுவிட்டு சரி அப்படின்னு ஆறாமரை போய் உட்காந்தாச்சு. பன் பரோட்டாவை சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா, எவ்வளோ நேரம் தான் நாமளும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இலைகள் எல்லாம் போட்டாங்க. போட்டு பன் பரோட்டாவையும் அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஒரு பன் பரோட்டாவோட ப்ரைஸ் 25 ருபீஸ் வருது. அது மேலே குருமாவும் கொடுத்துட்டாங்க. அப்படியே ஆறாமரை அப்படியே குருமாவையும் ஊற்றும் போது அப்படியே வாயில் எச்ச வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமானா, ஆமாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் செம்மையாக இருந்து சூப்பராக இருந்து. ஓகேங்களா, அப்படியே எடுத்து வாயில் வைக்க இன்னொன்று சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா, ஸோ செம்மையாக இருந்து டேஸ்ட்லாம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.